வாங்க இஞ்சி தொக்கு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு இஞ்சிங்க, ஒரு 10 பல் பூண்டுங்க, ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூளுங்க. வாங்க பேன் அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி போடலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா இஞ்சி வந்து இந்த கலரில் வரணுங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறிடணும். இஞ்சி வந்து ப்ரௌன் கலரில் வரணுங்க. நல்லா நல்லா கலர் மாறிக்கணும். வெடிக்குது. அவ்வளோதாங்க. நல்லா இஞ்சி கலர் மாறிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நைஸாக அரைச்சிட்டு வரலாங்க. பாருங்கள், இஞ்சி இந்தளவுக்கு அரைச்சிடணுங்க. நல்லா மையாட்ட அரைச்சிடணுங்க. இஞ்சியை தாளிக்கலாங்க. கடலெண்ணெய் சேர்த்துக்கணுங்க. கடலெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச இஞ்சியை சேர்த்துக்கலாங்க. பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் தாங்க அடுப்பு ஆஃப் பண்ணணும். நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்க. இப்போ தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக இஞ்சி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பிட்டா நல்ல செரிமானம் ஆகுங்க. வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க.